கான்செப்ட் 2 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கான்செப்ட் 2ல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களோட இந்த சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் எதுக்கு தான் இந்த சாப்டர் படிக்கிறீங்க, என்ன தான் இருக்குது, கண்டிப்பாக சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இதில். ஓகே, அதை தான் நான் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் 2 நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களோட சின்ன ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ரைட்? அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. என்னென்னா அந்த டே டு டே ட்ரான்சாக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க, ரைட்? எழுதுறீங்களா? அதெல்லாம் ட்ரான்சாக்ஷன்னா என்னப்பா? ட்ரான்சாக்ஷன் ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, சேல்ஸ் பண்ணுறீங்களோ, இல்லை ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ, கூட்ஸ் அங்கேருந்து இங்கே கொண்டு வரீங்களோ, அது எல்லாமே வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் தான். ஓகேவா? ஸோ ஓகே, இது வந்து என்னது, ஒரு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், ரைட்? இது என்னது, இது ஒரு சிங்கிள் என்ட்ரி. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்வெர்ட் பண்ணுவோம் டபுள் என்ட்ரியில். எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், இதை கன்வெர்ட் பண்ணுவோம் நம்ம இதை டபுள் என்ட்ரியில். ஸோ இதுக்கெல்லாம் ஒன்று என்ன சொல்கிறதுனா, சில ரூல்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஸோ கன்வெர்ட் இன்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். சரியா? என்ன ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்? லெட்ஜர். ஸோ லெட்ஜர் என்னென்னா, லெட்ஜர் சில லெட்ஜர்ஸ் இருக்கும். ஓகே, லெட்ஜர்ஸ் ஆகும், அதில் வந்து மிஸ்ஸிங் திங்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன லெட்ஜர் இருக்குது அந்த மாதிரிலாம். ஸோ ஒன்று என்ன இருக்குது, கேஷ் புக். என்ன இருக்குது, கேஷ் புக். செகண்ட் வந்து என்ன இருக்குன்னா, உங்களோட தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். நான் இங்கே எழுதிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு கேஷ் புக். செகண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ அதை தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நீங்கள் இதை தான் பார்க்க போகிறீங்க. அபவுட் திஸ் இதை பற்றி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஓகே, இதை பற்றி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, எப்படி வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலனா, க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கலனா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுதான் இதில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ், தட் இஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தேர்ட் ஒன் என்ன லெஜர் போடுவோம் நம்ம, டெபிட்டார்ஸ் அக்கௌண்ட். டெபிட்டார்ஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் நம்ம போடுவோம் ஃபோர்த்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம போடுவோம் ஃபிஃப்த் ஒன் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். அண்ட் சிக்ஸ்த் ஒன் போடுவோம் நம்ம பில்ஸ் பேயபிள். இது எல்லாமே போட்டு பறிக்க தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட் கார்டு மீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரிப்போர்ட் கார்டுனா என்னது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரிப்போர்ட் கார்டுனது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நம்ம பிஸ்னஸ் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன எழுதுவோம், நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், ட்ரேடிங் அப்புறம் வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட்டாக நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம், டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுதான் இந்த சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு இது பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது கூட எப்படி இருக்கும்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது பேலன்ஸ் ஷீட் கிடையாது. சரிங்களா? இதில் ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே.